இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா. இன்னைக்கு 6:30க்குலாம் எழுந்துட்டேன். சன்ரைஸும் சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஏரியா கொஞ்சம் சில்லுன்றதுனால கிட்ஸுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் பாலும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஒரு கம்ஃபர்ட் லஞ்ச் தான். பாசிப்பருப்பு சாம்பார், ஃப்ரெஷ் பொட்டேட்டோ ஃப்ரை தான். நைட்டுக்கு ஆட்டி வச்சிருந்த மாவு காலையில் நல்லாவே புளிச்சிருந்தது. இட்லியும் நல்லா சாஃப்டாகவே வந்திருந்தது. ஸோ இட்லிக்கு சைட் டிஷ் வந்து நிலக்கடலை சட்னி. இந்த சட்னி எங்கள் எல்லாத்துக்கும் ஃபேவரட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எப்பவும் போல் என்னோட ரொட்டீன் ஒர்க் தான். ஸோ ஆயில் பாட்டில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமா வினிகர் அதுக்கப்புறம் சோப் ஆயில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ பாட்டிலும் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. அது மட்டும் இல்ல அந்த ஆயில் ஸ்மெல் வரல, எண்ணெய் பிசுக்கும் இல்லை. ஸோ கொஞ்சமா வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா எக்கு, வாங்க வேண்டிய ஆயில் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு வந்து எப்பவும் போல ஈவினிங் ஸ்நாக்ஸ் சீரீஸ்ல வந்து கொஞ்சம் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான். கேபேஜ் மோமோஸ் தான். நான் ராகி மோமோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் இந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்ல இந்த 1 மந்த்தா வந்து எங்களோட ஃபுட்ல ஒரு டைம் ஆவது ராகி சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெகுலராக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேபேஜில் மோமோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக், கேப்சிகம், உங்கள்கிட்ட என்ன வெஜ்ஜிஸ் இருக்கோ நல்லா கட் பண்ணிட்டு போட்டுட்டு சோயா சாஸ், நம்ம மோமோஸ்க்கு என்னென்ன ஸ்டஃபிங் பண்ணுவோமோ அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையானது எல்லாத்தையும் எப்பவும் போல நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எக் வச்சு உள்ள ஸ்டஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்கை வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு ஹாஃப் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா அதில் சாட்டே பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு கேபேஜ் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருக்க ரீசன் வந்து சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லை, நல்லா மடக்கும் போது அது ஃபோல்ட் ஆகும் ஈஸியாக நமக்கு. ஸோ தோசை பேனில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா கேபேஜ் மோமோஸ் ரெடி.